5000 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்து மக்களே மரியாதையோடவும் பார்த்த ஒரு சக்தி இன்னைக்கு வெப்3 உலகத்துல மீண்டும் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெயர் அனூபிஸ். நம்ம எல்லாருக்கும் கிரிப்டோ உலகம் எப்படி தெரியும்? ஒரு பெரிய மர்மம். யாரை நம்பணும்? எந்த ப்ராஜெக்ட் உண்மையானது? எது நாளைக்கு மறைந்து போகும்? எதுவுமே தெளிவா தெரியாத ஒரு உலகம். ஆனா இந்த குழப்பமான உலகத்துல அடுத்த தலைமுறை வெப்3 ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கவும் வளர்க்கவும் ஒரு புதிய ஈகோசிஸ்டம் வந்திருக்கு. அதுதான் அனூபிஸ் லேப்ஸ். இது ஒரு காயின் பற்றிய கதை இல்ல, இது ஒரு முழு ஈகோசிஸ்டம் பற்றிய கதை. முதல்ல ஒரு விஷயம், இந்த அனூபிஸ் யாரு? எகிப்திய மைத்தாலஜில மனிதர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆன்மாவை பாதுகாப்பாக அடுத்த உலகத்திற்கு வழி நடத்தும் காவலாளி, அதாவது கார்டியன், ஒரு கைடு, ஒரு புரொடெக்டர், ஒரு கேட் கீப்பர். அதனால்தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அனூபிஸ் ஒரு பாதுகாப்பின் அடையாளமா, சிம்பிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பார்க்கப்படுறார். இப்போ அதே கான்செப்டை வெப்3 உலகத்துல கொண்டு வர முயற்சி பண்ணதுதான் இந்த அனூபிஸ் லேப்ஸ். கிரிப்டோல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது ஈஸி, ஆனா அதை சக்சஸ் ஆக்குறது தான் ரொம்ப கஷ்டம். அங்கதான் இவங்களோட மாசான என்ட்ரி. சரி, இப்போ முக்கியமான கேள்வி, அனூபிஸ் லேப்ஸ் உண்மையிலேயே என்ன பண்ணுது? புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஷார்க் டேங்க் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்கல்ல. நம்ம கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கும், ஆனா ஃபண்டிங் இருக்காது, டெக்னாலஜி சப்போர்ட் இருக்காது, சரியான கனெக்ஷன்ஸ் இருக்காது, மார்க்கெட்டிங் தெரியாது. அதனால நிறைய நல்ல ஐடியாக்கள் ஆரம்பத்திலேயே தோத்து போயிடும். அதே மாதிரி தான் வெப்3 உலகத்திலையும் தினமும் ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்குது, ஆனா அதுல வெற்றி பெறுறது சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான். அதனால அனூபிஸ் லேப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நல்ல பொட்டென்ஷியல் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்களுக்கு தேவையான கேபிட்டல் சப்போர்ட், டெக்னாலஜி சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், growth ஸ்ட்ராட்டஜி, பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள், இப்படி பல ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரே எக்கோசிஸ்டம்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பை யூனிக்கான் ஆக்க ஒரு இன்வெஸ்டர் தேவைப்படுற மாதிரி ஒரு வெப்3 ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக ஒரு இன்குபேஷன் தேவைப்படும். அந்த பவர்ஃபுல் இன்குபேஷன் என்ஜினாகவே தங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அனூபிஸ் லேப்ஸ். இதுதான் இந்த ப்ராஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குற விஷயம் மச்சான். இங்க ஃபோக்கஸ் வெறும் ஒரு டோக்கன் மேல மட்டும் இல்ல, ஒரு முழுமையான எக்கோசிஸ்டமை உருவாக்குறதுல இருக்கு. பழங்கால எகிப்திய சிம்பிளிசம், நவீன பிளாக் செயின் டெக்னாலஜி மற்றும் வெப்3 இன்னோவேஷன், இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் ஒட்டுமொத்த கிரிப்டோ கம்யூனிட்டியோட கவனமும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் மேல திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஆன்மாக்களுக்கு வழிகாட்டிய ஒரு சிம்பிள் இன்னைக்கு வெப்3 ப்ராஜெக்ட்ஸுக்கு வழிகாட்டும் ஒரு மாசான எக்கோசிஸ்டமா மாற முயற்சி பண்ணுது. அடுத்த பெரிய வெப்3 எக்கோசிஸ்டம் ஆகுமா? அத காலம் சொல்லும்.